ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்தில் ஒரு முறையாவது ஆட்டு குடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விடுமுறை நாட்கள் வந்துச்சுனாலே நம்ம எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது பழக்கம். ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் நம்மளால் சமைச்ச உணவுகளை ருசித்து சாப்பிட முடியும். நான்வெஜ் பிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது, நீந்துறது அப்படின்னு எல்லாத்தையுமே ரசித்து சாப்பிட்றது வழக்கம்தான். நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் ஆட்டுக்குடல். இதை ஆட்டு போட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆட்டுக்கறி இருக்குல்ல, அது சத்தானது மட்டும் இல்லாமல் ருசியாகவும் இருக்கும். ஆட்டோட எல்லா உறுப்புகளையும் சமைச்சு சாப்பிடலாம். அதுவும் இந்த ஆட்டுக்குடலை வறுவல், குழம்பு இது மாதிரி சமைச்சு சாப்பிட நம்மள பலரும் விரும்புவோம். ஆட்டுக்குடலில் இரும்புச்சத்து, மெக்னீஷியம், செலினியம், ஜிங்க் இது மாதிரியான கனிமச்சத்துக்களும், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்களும் நிறையவே இருக்குது. முக்கியமாக ஆட்டுக்குடலில் புரோட்டீன் தான் வளமான அளவில் இருக்கும். விலங்குகளில் புரோட்டீன் இருக்குல்ல, அது உடலோட செயல்பாட்டுக்கு தேவையான 9 வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்களை நமக்கு தந்துடும். ஆட்டுக்குடலை வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலுக்கு எப்படி இரும்பு சத்து முக்கியமானதோ அதே மாதிரி தான் ஜிங்க் சத்து ரொம்ப இன்றியமையாதது. ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிங்க் சத்து போதுமான அளவில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஜிங்க் சத்து இருக்குல்ல, அது ஆட்டுக்குடலில் அதிகமாக இருக்குது. அதாவது அரை கப் ஆட்டுக்குடலில் 1.6 மில்லிகிராம் ஜிங்க் சத்து இருக்குது. தசைகளோட வளர்ச்சிக்கு ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு போட்டியில் உயர்தரமான புரோட்டீன் வளமான அளவில் இருக்குது. புரோட்டீன்கள் இருக்குல்ல, இது தசைகளோட வளர்ச்சிக்கும் தசைகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப தேவையான சத்து தான். அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குடலில் கிரியேட்டின்கள் இருக்குல்ல, அதுவும் அதிகமாக இருக்குது. இது தசைகளோட செயல்பாடு, சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுது. செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் அதாவது ஆட்டு போட்டி இருக்குல்ல, அது செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவுது. இந்த ஆட்டுக்குடலில் ஜெலட்டின், ப்ரோபயோட்டிக்குகள்லாம் இருக்குது. இது செரிமான பிரச்சனைகளை தடுக்க உதவுது. முக்கியமாக இந்த ஆட்டு போட்டியை சாப்பிட்டோன்னா வயிற்று புண்கள் இருந்தால் கூட அதை சரி பண்ணிடும். மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு போட்டியில் மூளையின் ஆரோக்கியத்துக்கும் செயல்பாட்டுக்கும் அறிவாற்றல் திறனுக்கும் தேவையான கொலைன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இது மூளையோட சமிஞைகளை கடத்தும்ல, அந்த ரசாயனங்களான நரம்பு கடத்திகளோட உற்பத்தியில் முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆட்டுக்குடலை சாப்பிட்றப்ப மூளை செல்களோட கட்டமைப்பு சீராக பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுது. நம்ம உடம்புக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்தை கொடுக்கறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பாஸ்பரஸ் இருக்குது. முக்கியமாக எலும்புகள், பற்களில் இந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது எலும்புகள், பற்களோட உற்பத்திக்கு தேவையான அத்தியாவசியமான சத்தும் கூட. பாஸ்பரஸ் இருக்குல்ல, அதுவும் கார்போஹைட்ரேட்டுகளை உடை தெரிய உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் உற்பத்திக்கும் செல்கள், திசுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவக்கூடிய ஒரு சத்து அப்படின்னாலும் இந்த பாஸ்பரஸை சொல்லலாம். ஆட்டுக்குடலை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். விட்டமின் B12 அதிகம். அதாவது அரை கப் ஆட்டுக்குடலில் 1.57 மில்லிகிராம் விட்டமின் B12 இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையான அளவில் சுமார் 65% இதில் இருக்குது. விட்டமின் B12 இருக்குல்ல, இது சருமம், தலைமுடி, கண்கள்,
கல்லீரல் இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்து தான். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் கூடுதலாக விட்டமின் B12 இருக்குல்ல, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. டிஎன்ஏவோட உற்பத்திக்கும் இரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் கூட விட்டமின் B12 முக்கியமானதாக இருக்குது. அந்த விட்டமின் B12 ஆட்டுக்குடலில் போதுமான அளவில் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். 1/2 கப் ஆட்டுக்குடலில் 96 கலோரிகளும் 14 கிராம் புரோட்டீனும் 4 கிராம் மொத்த கொழுப்பும், அதாவது நல்ல கொழுப்பு, 1.5 கிராம் சேச்சுரேட்டட் கொழுப்புகளும் இருக்குது. தினசரி நம்ம எடுத்துக்க வேண்டிய சேச்சுரேட்டட் கொழுப்புகளோட வரம்பு ஒரு ஆணுக்கு 30 கிராமும் பெண்ணுக்கு 20 கிராமும் இருக்கணும். நமக்கு தேவையான, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை ஆட்டுக்குடல் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வாரத்தில் ஒரு முறையாவது ஆட்டுக்குடலை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த ஆட்டுக்குடலை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.